நவ கிரகங்களில் முக்கிய கிரகமான சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைய இருக்கிறார். சனி பகவான் வக்ர பெயர்ச்சி மே 14ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி வரை அவர் தற்போது சஞ்சரிக்கும் மகர ராசியிலேயே பின்னோக்கி செல்கிறார். சனி வக்ரம் பெறுதல் என்றால் என்ன? சனி வக்ரமானால் என்ன பலன்களை கொடுப்பார்? கிரகங்களின் பெயர்ச்சியை மிகவும் உற்று நோக்கும் போது முக்கிய கிரகங்களான சனி, குரு ஆகிய பெயர்ச்சிகள் மிகவும் இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது. இவற்றில் மக்கள் மிக அச்சத்துடன் எப்படிப்பட்ட பலன் நம் ராசிக்கு உள்ளது என பார்க்க நினைக்கும் கிரகம் நீதி பகவான் என கூறப்படும் சனி பகவானாகும். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மட்டுமல்லாமல் இவை வக்ர நிலை அடைந்தாலும் பலன்கள் மாறும். இவையாவும் ஜோதிடத்தில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. ஒவ்வொரு கிரகமும் அதன் பாதையில் சுற்றி வருகின்றன. அப்படி சுற்றி வரும்போது சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் வரும்போது அந்த கிரகத்திற்கு வக்ர நிலை ஏற்படுகிறது. மேலும் 7ஆம் இடத்தில் வரும்போது அதிவக்ரமும் 9ஆம் இடத்தில் வரும்போது வக்ர நிவர்த்தியும் அடைகிறார்கள். சூரியனுக்கு முன் அல்லது பின் குரு பகவான் 15 பாகையில் இருக்கும்போது குரு வக்ர நிலையும், சனி பகவான் 17ஆம் பாகையில் இருக்கும்போது சனி வக்ர நிலையும் ஏற்படுகிறது. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி குரு பகவான் மார்ச் 30 முதல் மே 14 வரை அதிசாரம் பெற்று மகரத்திற்கு செல்லும் நிலையில் அதன் பின்னர் மே 15 முதல் ஜூன் 29 வரை வக்ர நிலை அடைந்து மீண்டும் தன் பழைய நிலையான தனுசு ராசிக்கு செல்வார். இந்த நிகழ்வுகள் 92 நாட்கள் நடக்கிறது. இந்நிலையில் சனி பகவான் மே 11ஆம் தேதி முதல் செப்டம்பர் 29ஆம் தேதி வரை தற்போது உள்ள மகர ராசியிலேயே பின்னோக்கி செல்கிறார். இதன் காரணமாக இதுவரை சனி பகவானால் பாதிக்கப்பட்டு வந்த ராசிகள் மிக நல்ல பலன்களை பெறப் போகின்றன. பண கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நிலை மாறி லாபம் பெறக்கூடிய சூழல் உருவாகும். நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பவர்கள் நல்ல நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கி வசந்தம் வீச தொடங்கும். ஒரு ராசியில் சனி பகவான் பலம் குறைவாக இருந்தால், சனி வக்ர நிலையானால் குறைவான பலன்களும், சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்கள் மிகுதியாகவும் கிடைக்க செய்வார். சனி பெயர்ச்சியின் போது தான் செய்ய வேண்டிய, தான் தர வேண்டிய நீதி பலன்களை கொடுப்பார். அதுவே வக்ர நிலை அடையும் போது சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் சற்று தாமதமாகும். அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெடு பலன்களாக இருந்தாலும் சரி, சற்று குறைவாகவே காணப்படும். சனி பகவான் மட்டுமல்லாமல் குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் வக்ர நிலை அடைகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்று துல்லியமாக கணித்து பெருமையுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர பலன் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது? புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் நேரத்திற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் என்பதால் சனி பகவானின் சோதனைகளை எளிதாக சமாளிப்பீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ர சஞ்சாரத்தினால் பாதிப்புகள் நீங்கி நன்மையை கொடுக்க போகிறது. பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். வருமானம் இல்லையே என கவலைப்பட வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும். வேலை மற்றும் தொழிலில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். முன் யோசனையின்றி பேசிவிட்டு அதன் பிறகு வருத்தப்படாதீர்கள். மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவீர்கள். தேர்வுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அஷ்டமத்து சனி பலனை அனுபவித்து வரும் நீங்கள் சற்று நம்பிக்கை தரக்கூடிய காலகட்டமாக அடைய போகிறீர்கள். பொருளாதாரத்தில் இதுவரை நீடித்து வந்த பிரச்சனைகள் மறையப் போகிறது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை காணக்கூடிய நிகழ்வுகள் நடந்தேறும். பண பிரச்சனை, வருவாய் இழப்பு நீங்கி மன நிறைவு தரும் தனவரவு ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் உறவினரிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி அன்பு அதிகரிக்கும். பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வாய்ப்பு உருவாகும். 17/7/2020 முதல் 16/9/2020 வரை பூராட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமாவதால் தாயாரின் உடல்நலம் சீராகும். பிள்ளைகளின் வருங்காலத்திற்கேற்ப கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீர்கள். தாய்வழி உறவுகளுடன் இருந்த கருத்து மோதல்கள் விலகும். 2/5/2020 முதல் 16/7/2020 வரை உத்திராட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகி செல்வதால் இக்காலகட்டத்தில்
பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். ஆனால் மகளுக்கு வரன் பார்க்கும்போது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். வியாபாரத்தில் கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டாம். விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் என்பார்களே, அதுபோல இருக்கிற வியாபாரத்தை ஓரளவிற்கு பெருக்க பாருங்கள். கூட்டுத் தொழில் வேண்டாம். வேலையாட்களிடம் தொழில் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளாதீர்கள். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுங்கள். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஆனால் கடுமை காட்டாதீர்கள். முடிந்தவரை கடன் தருவதை தவிர்க்க பாருங்கள். கடையை மாற்ற வேண்டிய சூழல் உருவாகும். அரிசி, பருப்பு, கமிஷன் மண்டி, கெமிக்கல் வகைகளால் லாபம் உருவாகும். சிலருக்கு பங்குதாரர்களுடன் மோதல் உருவாகக்கூடும். அனுபவமிக்க வேலையாட்களை ஊக்கத்தொகை, சலுகைகள் என கொடுத்து தக்க வைத்து கொள்ள பாருங்கள். உத்தியோகத்தில் முன்பு போல் அடிக்கடி விடுப்பெடுக்காதீர்கள். மூத்த அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுத்து கொள்ள வேண்டாம். மேலதிகாரிகளை பற்றிய அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். சக ஊழியர்கள் உங்களை பற்றி விமர்சித்தாலும் அனுசரித்து செல்லுங்கள். வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சலுகைகள் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். ஆனால் இடமாற்றம் எதிர்பார்த்த இடத்திற்கு உடனடியாக வந்து சேரும். கன்னி பெண்களுக்கு காதல் போன்ற விவகாரங்கள் வேண்டாம். எந்த ஒரு முடிவையும் பெற்றோரை கலந்தாலோசிக்காமல் எடுக்காதீர்கள். தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரப்போகும் நேரமாக இருக்கும். மாணவிகள் படித்தால் மட்டும் போதாது, விடைகளை நன்றாக எழுதி பாருங்கள். மந்தம், மறதி ஆகியவை உங்களை ஆட்டுவிக்கும். தேர்வு நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சிய போக்கால் மதிப்பெண்கள் குறையும் வாய்ப்பும் உருவாகும். விளையாட்டின் போது சிறு சிறு காயங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. காவல்துறையினர் சிறு சிறு வாய்ப்புகளாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சம்பள பாக்கி உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த சனி பயிற்சி அடங்கியிருந்த உங்களை அதிரடியாக வளர்ச்சியடைய செய்வதுடன் அனைத்திலும் முதலிடம் பிடிக்கவும் உதவியாக இருக்கும். இந்த சனி பயிற்சியால் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். பொதுநல காரியங்களில் ஆர்வம் உருவாகும். திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடி வரத் தொடங்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் புத்திரபாக்கியம் அடைய பெறுவீர்கள். குடும்பத்தில் குதூகலம் நிறையும். மகிழ்ச்சி தரும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் அல்லது வருமானம் இரட்டிப்பாகும். உங்கள் செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து அனைவரின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திடீர் பணவரவு உருவாகும். குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்வீர்கள். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழியக்கூடும். இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு உருவாகும். தனித்து நின்று போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பீர்கள். உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் உருவாகும். புதிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் நடையில் ஒரு மிடுக்கு உண்டாகும். வசிக்கும் வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிய செலவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சிலர் புதிய இல்லங்களுக்கு மாறுவீர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உருவாகும். புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். சாமர்த்தியசாலி என பெயரெடுப்பீர்கள். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இதனால் மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்ற வேண்டும். சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினால் மேலதிகாரிகளின் ஆதரவை எப்போதும் பெறலாம். நிதானமாக பேசி சக ஊழியர்களின் அன்பை பெறவும் இதற்கு நல்ல பலனும் உருவாகும். உங்கள் உடல் உழைப்பிற்கு மேல் 2 மடங்கு வருமானத்தையும் பார்ப்பீர்கள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பயணங்கள் உருவாகக்கூடும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய சந்தைகளை தேடிச் சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். புதிய முதலீடுகளை துணிந்து செய்யலாம். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும். எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வார்கள். தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள். கட்சி மேலிடத்தின் ஆதரவும் மனதிற்கினிய பொறுப்புகளும் பெறுவீர்கள். உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும். கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதே நேரம் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் உருவாகும். பணவரவில் முன்னேற்றம் உருவாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீர்கள். அமைதியாக செயலாற்றுவீர்கள். சில விரயங்களும் அவ்வப்போது உருவாகும் என்பதால் சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது.
பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதியாக இருப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். அஷ்டம சனியின் தாக்கம் இந்த சனி வக்கர சஞ்சாரத்தின் போது உங்களுக்கு சற்று குறையும் என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியான பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, பச்சை, நீலம். ராசியான எண்கள் 1, 5. ஓம் நமோ நாராயணாயே என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை கூறி வாருங்கள். புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று கருடாழ்வாரை வழிபட குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபமேற்றி வணங்கி வாருங்கள். எல் சாதத்தை நைவேத்தியமாக படைத்து ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்கும் அற்புத பயிற்சியாக இருக்கும்.